நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷ்வா நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களையும் கர்த்தர் நடத்தினார். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்து நம்மளை பாதுகாத்து தேவைகளை சந்தித்து ஒவ்வொரு நாளும் நடத்தின இயேசப்பாவுக்கு ரொம்ப நன்றி. கிட்டத்தட்ட 3 வாரம் முடிந்தது. இந்த மாதத்தின் கடைசி வாரத்திற்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 4 மாதம் முடிந்து 5வது மாதம் முடிய போகுது 2025. சிறப்பாக நடத்தி கொண்டு வந்த இயேசப்பாவுக்கு ரொம்ப நன்றி. பல இடங்களில் ஊழியங்களை தந்த இயேசப்பாவுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் இந்த செய்தியை கொடுப்பதற்கு உதவி செய்த இயேசப்பாவுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீங்கள் ஜோம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க, நம்மளுடைய ஜாஷ்வா டிவிக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் இன்னும் அநேக ஊழியங்களை இதன் மூலமாக செய்வதற்கு கர்த்தர் இன்னும் எடுத்து பயன்படுத்தட்டும். இந்த செய்தியை கேட்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எப்படியாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த செய்தியை பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுங்க. ஏதாவது ஒரு வார்த்தை ஆண்டவரோட பேசுகிற வார்த்தை, ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில் நினைச்சோம். கண்டிப்பாக ஒரு விசுவாசத்தை கொண்டு வரும், ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும், மனதில் இருக்கிற கவலைகளை மாற்றும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஜாஷ்வா டிவியில் நிறைய செய்திகள் வருது, நிறைய ப்ரோக்ராம் நடக்குது, இந்த நிகழ்ச்சி நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பார். அவளுக்கு தேவையான வார்த்தைகளை கண்டிப்பாக கர்த்தர் கொடுப்பார். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஜாஷ்வா டிவியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாக வழங்குகின்ற உருவாக்கும் நேரம் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பு வந்து கொண்டே இருக்கிறது. அநேக நபர்கள் பார்க்குறீங்க, ஒரு சில நபர்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்க, ஜெபக்குறிப்பு கொடுக்குறீங்க. தொடர்ந்து நம்ம ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நன்மைகள் நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த ஊழியம் வீண் போகாது, எடுக்கிற பிரயாசங்கள் வீண் போகாது, இந்த செய்தி வீண் போகாது என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அதை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். நான் கூட ஒரு சில நேரம் எதுக்கடா போட்டு இந்த ஊழியத்தை போட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்த நேரம் ஆட்கள்லாம் உண்டு. ஆனாலும் கர்த்தர் இந்த ஊழியத்தை மறுபடியும் இந்த டிவி ஊழியத்தை அவருடைய சித்தத்தின்படி நடத்தி கொண்டு வருகிறார். எங்கேயோ இருந்து பேசுகிறாங்க, அந்த ஊர்லாம் எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அது எப்படி, அதை யார் பேசுகிறா, என்ன நோக்கத்தோடு பேசுகிறாங்க, இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு அவங்களோட பேசும்போது தருது. அவனுடைய மனதில் அவ்வளவு காரியங்கள், கவலைகள். அவனை ஜோமனு நம்ம ஜோமனி முடித்த உடனே அவனுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம். அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் தொடர்ந்து நீங்கள் எல்லா நிகழ்ச்சிகளும் நீங்கள் பாருங்கள், இல்லை நிறைய பேர் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுங்கள், அவங்க பார்க்கட்டும், டிவி நிகழ்ச்சியை பார்க்கட்டும், கர்த்தர்களோடு பேசுவான். சரி, இந்த நாட்களிலும் இந்த கடைசி வாரம், சரியா, இந்த மே மாதத்தில் கடைசி 4வது வாரம், ஒரு மனிதன் நமக்கு ஒரு உதவி செய்கிறார். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? அண்ணே ரொம்ப நன்றி, அக்கா ரொம்ப நன்றி, நான் நினச்சே பார்க்கல, இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, இவ்வளோ ஒரு இக்கட்டான நிலைமையில் இருந்தோம், ஆனால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய உதவி செஞ்சுருக்கு. நம்ம சின்ன உதவி தான் செஞ்சுருப்போம். நம்ம பைக்கில் ஒரு நபர் போயிருக்காரு. எதிர்பாராத விதமாக பைக்கு பெட்ரோல்லாம் நின்றுட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பின்னாடி போகிறேன், அப்போ ஒரு பைக்கை உருட்டி போகிறத பார்த்தோன்னே ஏன்னா என்னாச்சுன்னா பைக்கில் பெட்ரோல் இல்லாமல் அப்போ நீங்கள் வாங்கினேன் ஒரு கேன் இருக்கான் பாருங்கள், பெட்ரோல் பங்க்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி அவரை நான் கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் தான் பெட்ரோல் பங்க் இருக்கும், அங்கே 100 ரூபாய்க்கு பெட்ரோல் பிடிச்சி கொண்டாந்து விட்டுட்டு எனக்கு ரொம்ப தானவாது. ஆனால் அவர் என்ன நினைப்பார், யாருன்னே தெரியாத இவருக்கு எந்த ஊர் என்ன வேலை பார்க்கறதுன்னு தெரியாது, ஆனால் நமக்கு பைக்கில் பெட்ரோல் சொன்னோன்னே நம்மளை கூட்டிகிட்டு போய் பெட்ரோல் வாங்கி கொண்டு தந்துட்டு போனார். அவர் துட்டு தான், நம்ம துட்டு கொடுக்கல. அப்போ அவர் வந்து நமக்கு ரொம்ப நன்றி சொல்லுவார். நீங்கள் பார்த்துக்கலாம், நீங்கள் இப்படி நிறைய காரியம் பார்க்கலாம். இப்போ ஏன்டா ஒரு ஆட்கள் பஸ்ஸு கேட்பாங்க, இந்த ஊருக்கு போகிற பஸ் எங்கே நிற்கி, இந்த ஊருக்கு பஸ் எங்கே நிற்கி சொல்லி. அப்போது எனக்கு தெரிஞ்சுன்னா நான் சொல்லுவேன், எனக்கு தெரியலன்னா வேறு யார்ட்டையாவது ஒருத்தர் கேட்டு, ஏன்னா இந்த ஊருக்கு பஸ் எங்கே போகணும், எங்கே நிற்கும்னு சொல்லி கேட்டு சொல்லுவேன். அப்போ சொல்லுவாங்க, தம்பி
பரவாயில்ல, ஒரு சிலர் கேட்டால் சொல்லவே மாட்டாங்க, நீங்கள் கேட்டு சொல்லுதீங்க அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு சிலருக்கு ஒரு சில உதவிகளை சொல்லும் பொழுது, உதவிகளை செய்யும் பொழுது நமக்கு நன்றி சொல்லுவாங்க, நம்மளை உயர்த்தி பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருந்தால் ரொம்ப உயர்த்தி பேசுவாங்க. பார்த்தீங்களா நீங்கள்? அது கூட ஒழிஞ்சு போயிடும். ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற, நான் ஆராதிக்கிற தேவன் இன்றைக்கும் நமக்கு நன்மைகளை செய்கிறார். இன்றைக்கும் உங்களுடைய தேவைகளை, என் தேவைகளை சந்திக்கிறார். மனிதன் நமக்கு விரோதமாக எவ்வளவோ காரியங்களை அவன் செஞ்சாலும் மனிதனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் விடமாட்டேங்க. நம்மளை பாதுகாக்கிறாரு, தேவைகளை சந்திக்கிறாரு. நீதிமான் 7 தரம் கீழே இருந்தால் நம்மளை தூக்கி விட்டு வாழ்க்கையில் ஓட வச்சுக்கிட்டே இருக்காரு. இப்படி நிறைய காரியம் செய்கிறார். அப்போ ஏசப்பாவுக்கு நம்ம எப்படி நன்றி சொல்கிறோம்? அவருடைய நாமத்தை நம்ம எப்படி உயர்த்துகிறோம்? இன்றைக்கு ஒரு சில மனிதர்கள் ஒரு சில மனிதனுடைய பெயர்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஒரு சில மனிதர்கள் ஒரு சில மனிதனுடைய பெயரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கூட்டம் போட்டாச்சுன்னா ஒரு சில மனிதனுடைய சத்தத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இந்த மனிதர் வாழ்க, இந்த மனிதர் வாழ்க என்று சொல்லி. ஆனால் அந்த மனிதர்கள் கூட ஒரு காலத்தில் அவங்க மறைஞ்சிருவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் அவர் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நமக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி பார்க்கீங்களா? எப்போ பார்த்தாலும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை அரிசி தாரும், பருப்பு தாரும், கத்தரிக்காய் தாரும், பிரிட்ஜை தாரும் இப்படி ஜெபம் பண்ணுறோமா? அவரை துதிக்கிறோமா? இன்னைக்கா நீங்கள் அவரை துதிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்படி நாமத்தை நீங்கள் உயர்த்தி பேசுறீங்களா? நீங்கள் ஏசப்பா நீ ரொம்ப நல்லவர் ஏசப்பா, என் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு ஏசப்பா, உன்னை நான் துதிக்கிறேன், உன்னை நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? என்னைக்காவது சொல்லி பாருங்க பார்க்கலாம். 136ஆம் சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படி நீங்கள் வாசிக்கிட்டே வாங்க. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்றவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை நம்ம இல்லைன்னா என்னைக்கே செத்து போயிருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலையும் விலைகள் இருக்கு, ஆனாலும் நம்மளை வேலை பார்க்க ஓடிக்கிட்டு வச்சுட்டு இருக்காரு. நமக்கு நம்ம ஒரு அவ்வளவு பரிசுத்தமான இல்லை, ஆனாலும் ஆண்டவர் ஊழியத்தின் பாதையில் கிருபையா எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாரா? கிருபை, அவரை துதிக்கணும்ல. நீதிமொழிகள் 130 சங்கீதம் 136 23வது வசனம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் அழுத போதெல்லாம், நான் கண்ணீர் வடித்த போதெல்லாம், என் வாழ்க்கையில் எனக்கு துணை செய்ய யாருமே இல்லையே, என் வாழ்க்கை எப்படி இருக்கும், எனக்கு பதில் சொல்ல யாரும் இல்லையே, நான் என்ன காரியம் செய்ய என்று சொல்லி யோசித்த நேரத்தில் ஒரு தாழ்வில் கிடக்கும் பொழுது, கீழே கிடக்கும் பொழுது என்னை அவர் உயர்த்தினாரே, என் தேவைகளை சந்தித்தாரே, என் பெயரை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறாரே. நான் அவரை துதிக்காமல் இருந்தால் நலமாயிருக்குமா? அதே 24ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களுக்கு தெரிஞ்சே உங்ககிட்ட சண்டை போட்டது நிறைய பேர், உங்களுக்கு தெரிஞ்சே உங்க குடும்பத்துக்கு விரோதமாக மந்திரம் வச்சது நிறைய பேர், நீங்க இந்த ஊர்ல இருக்கவே கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டது நிறைய பேர். ஆனாலும் ஆண்டவர் அந்த சத்துருவின் கைகளுக்கு உங்களை கொடுக்கல, உங்களை ஆசீர்வதிச்சார், உங்களை உயர்த்தினார், உங்களை பாதுகாத்தார். கர்த்தரை நீங்க துதிச்சிங்களா? நீங்க நன்றி சொன்னீங்களா? ஏசப்பா நீங்க நல்லவர், என்னை ஆசீர்வதிச்சதற்காக உமக்கு நன்றி நீங்க சொன்னீங்களா? நீங்க ஒரு நாள் அப்படி சொல்லி பாருங்க. எப்போ பார்த்தாலும் முழங்கால் போட்டு அழாதீங்க, ஆண்டவரே எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் இல்லை. அப்படி சொல்ல உங்க ஜெபத்தை மாத்துங்க பார்க்கலாம்.
ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த பலனுக்காக உமக்கு நன்றி, உம்மை நான் துதிக்கிறேன். நீர் எனக்கு தந்த சுகத்துக்காக உமக்கு நன்றி, உம்மை நான் துதிக்கிறேன். நீர் எனக்கு தந்த நல்ல சட்டைக்காக உமக்கு நன்றி, உம்மை துதிக்கிறேன். நீர் தந்த நல்ல வீட்டுக்காக உமக்கு நன்றி, உம்மை துதிக்கிறேன், உம்மை நான் உயர்த்துகிறேன். நீங்க சொல்லி பாருங்க பார்க்கலாம். உங்களை அறியாமலே பரிசுத்த ஆவியானவர் அப்படியே உங்களை நிரப்பிக்கிட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் ஆண்டவர்ட்ட அழுதுகிட்டு, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை. அது ஜெபம் இல்லைங்க. எத்தனை பேருக்கு கை இல்லை, உங்களுக்கு கையை கொடுத்துருக்காரு. எத்தனை பேருக்கு கால் இல்லை, உங்களுக்கு கர்த்தர் காலை கொடுத்துருக்காரு. எத்தனை பேருக்கு போடுறதுக்கு நல்ல ட்ரெஸ் இல்லை தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நிறைய ட்ரெஸ் கொடுத்துருக்கிறாரு. எத்தனை பேருக்கு சைக்கிள் கிடையாது, பைக்கு கிடையாது, கார் கிடையாது, வீடு கிடையாது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் எத்தனை நன்மைகள் கொடுத்துருக்காரு தெரியுமா? நீங்கள் துதிச்சிங்களா அவரை? எப்போ பார்த்தாலும் முழங்கால் போட்டு, ஆண்டவரே எனக்கு அது இல்லை, ஆண்டவரே எனக்கு இது இல்லை, என் வாழ்க்கையில் அப்படி போச்சு, என் வாழ்க்கை இப்படி போச்சு. அதுக்கு பேர் ஜெபம் இல்லை. ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லுங்க. உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா, உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா, உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். உம்மால செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. நீர் அதிசயத்தின் தேவன், நீர் அற்புதத்தின் தேவன், நீர் மகிமையின் தேவன், என்னை வாழ வைத்த தேவன் நீர் தான். நீங்க சொல்லி பாருங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை அப்படியே அடுத்த லெவலுக்கு உங்களை கூட்டிட்டு போவார். ஜபத்துல அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். கொடுக்கிறதுல அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். ஊழியத்தின் பாதையில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். உங்க வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு உங்க கொண்டு போவார். சத்துருவானவன் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஒரு சிலர்லாம் சொல்லி பார்ப்பாங்க, என்னெல்லாமோ செஞ்சு தான் பார்க்கேன், அவளை ஒன்றுமே செய்ய முடியலையே. நான் என்னெல்லாமோ பேசி தான் பார்க்கேன், அவனை ஒன்றுமே செய்ய முடியலையே. உங்க சொல்ல புரியுதா உங்களுக்கு? கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை துதிக்கணும். ஏசப்பா நீ நல்லவர், நீ சொல்லி பாருங்க பார்க்கலாம். உங்களை அறியாமலே அப்படி சொல்லி பாருங்க பார்க்கலாம். துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரலோகமே அங்கே இருக்குன்னா ஏன் கர்த்தர் அங்கே இருக்கிறாரு? தேவதூதர்கள்லாம் அவரை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவரை உயர்த்திக்கிட்டே இருப்பாங்க. நீர் நல்லவர், நீர் வல்லவர் சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. அப்படி நேரம் கிடைக்கும் போது, ஆண்டவரே நீர் அழகானவர், நீர் அன்பானவர். புதுசாக கல்யாணம் முடிஞ்ச ஜோடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படியே கையை கால் அப்படி இப்படி பிடிச்சி சுற்றிக்கிட்டு வராங்க பார்த்துருக்கீங்களா? பேசிக்கிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த அன்பு கூட ஒழிஞ்சு போயிருங்க, அந்த அன்பு கூட ஒழிஞ்சு போயிடும். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும். கர்த்தரை துதிக்க 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 உங்களுக்குள் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தால் அது ஒழிந்து போகும். அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த மனிதன் உங்களுக்கு விரோதம் வைத்திருக்கிற எல்லா செய்வினை கட்டுகள், போராட்டங்கள், மந்திரங்கள் எதுவும் பலிக்காது. எல்லாம் இயேசுவின் நாமத்தில் எரிந்து போகும். சும்மா ஏதோ பாட்டு பிடிச்சோம், ஏதோ சோமனோம் இல்லைங்க. அவரை துதிக்கணும், அவருடைய நாமத்தை உயர்த்தணும், இயேசு என்கிற பெயரை நீங்க சொல்லணும். நீ யாருக்கெல்லாமோ செய்வினை வைக்காங்க சரியா, யாருக்கெல்லாமோ மந்திரம் வைக்காங்க சரியா, என்னெல்லாமோ செஞ்சு எத்தனையோ குடும்பத்தை இன்னைக்கு அழிச்சிருந்தாங்க. ஆனா இயேசுங்கிற ஒரு தெய்வம் இருக்கு. அந்த தெய்வத்துக்கு யாராவது செய்வினை வைக்க முடியுமா? யாராவது மந்திரம் வைக்க முடியுமா? அது அவங்களுக்கு தெரியும். நீ கேட்டு பாருங்க. நீங்க அவங்ககிட்ட இயேசு அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொல்ல முடியாது. பிசாசு பிடிச்ச மனுஷன் போய் இயேசு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அது இயேசு சொன்ன அழும், அக்னியா எரியும். பார்த்துருக்கீங்களா நீங்க? இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல அது எரியுதே எரியுதே எரியுதேன்னு சொல்லும். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசுக்கு எந்த மனுஷனாலும் மந்திரம் வைக்க முடியாது. இயேசுக்கு எந்த மனுஷனும் இயேசு என்கிற பெயருக்கு அவன் எதுவுமே செய்ய வைக்க முடியாது. இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசு ஏசப்பா என் வாழ்க்கையில் எத்தனை நன்மைகள் சொல்லியிருக்கீங்கப்பா, அப்படி ஜெபம் பண்ணுங்க, அப்படியே அவரை துதிங்க, அப்படியே அப்படி பரலோகமே இறங்கி வரும். அப்படி தேவதூதர்கள் அப்படி இறங்கி வருவாங்க. அப்படி இயேசுவானவர் உங்க பக்கத்தில் நிற்கிறத நீங்க பார்க்க முடியும். அவங்க முழு இருதயத்தோடு நீங்க அவரை துதிக்கணும். 138ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுது, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். அரையும் குறையுமா அல்ல, அரையும் குறையுமா அல்ல, முழு இருதயத்தோட சொல்லி பாருங்க, துதிச்சு பாருங்க. மனுஷன் அவன்
ஒரு நன்மை கிடைச்சிடாதான் எங்கெல்லாமோ என்னெல்லாமோ செய்கிறாங்கங்க. ஆனால் நான் சொல்லித்தரேன், என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட வரைக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் இடத்துலேருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியானவர் அப்படியே உங்களை நிரப்புவார். நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், நீர் நல்லவர், நீர் வல்லவர், சேனைகளின் தேவனாய் கர்த்தர், நீர் பரிசுத்தர், உம்மை போல தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை அப்படி சொல்லிக்கிட்டே இருங்க பார்க்கலாம். அப்படி உங்களை அறியாமலே அப்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைபெறுவார், உங்களை அறியாமலே அப்படி நிரப்புவார் உங்களை. ஏன்னா இந்த எப்போ பார்த்தாலும் ஒரு சில இடத்துல நாங்கள் ஜெபம் பண்ண போவோம், ஊழியம் பண்ண போகலாம், ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண சொல்லுவோம். சொன்ன ஜெப குறிப்புக்கு ஜெபம் பண்ணாமல் சொல்லாத ஜெப குறிப்புக்கு ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு சிலர் அவ்வளோ நேரம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஜெப குறிப்புக்கு மைக்கை கொடுத்தோன்னே அழுது ஜெபம் பண்ணுவாங்க. எதுக்கு ஜெபம் பண்ணுதாங்க, ஏன் ஜெபம் பண்ணுதாங்க தெரியாது. ஆனால் ஆராதனை நேரம் என்று சொல்லி ஒன்று உண்டல்லவா, அந்த ஆராதனை நேரத்தில் அப்படி நமக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு பாட்டை படிச்சுக்கிட்டு அப்படி கையை தட்டிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அப்படி ஏசப்பா நோக்கி பாருங்க, ஒரு முழு மனதோடு அவரை நோக்கி பாருங்க. இந்த 138 சங்கீதம் முதல்ல சொல்லுது, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாடுகள் இருக்கு, பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, பணத்தின் தேவைகள் இருக்கு. ஆனாலும் இதைகளின் மத்தியில முழு இருதயத்தோடு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்துல அது உடைஞ்சு போகும். முழு இருதயத்தோட துதிக்கணும், நம்பிக்கையோட துதிக்கணும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடமாட்டேன் என்று சொல்லி ஜெபித்தான், துதித்தான், நன்மைகளை பெற்றுக்கொண்டான். வெறுங்கையாய் போன மனிதன் பல பரிவாரங்களோடு அவன் வரத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்தார். துதிக்கணும். 146 சங்கீதம் 1 வசனம் 2 வசனம். 146 சங்கீதம். அல்லேலுயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தம் பண்ணுவேன். உயிரோடு என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் கர்த்தரை துதிப்பேன். 147 சங்கீதம் 1 வசனம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. வசனம் சொல்லுது, துதிக்கிறதா இன்பம். துதிக்கிறதுனா வேற ஒன்றும் இல்லை, சொல்லிகிட்டே இருக்கணும். ஆண்டவரே, காணாவூரில் அற்புதம் செஞ்சிரே, நீ நல்ல தேவனே, உண்மை துதிக்கிறோம். என் வாழ்க்கையில் எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறீங்க, உண்மை துதிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் அதிசயமானவர், நீர் அற்புதமானவர் என்று சொல்லி ஒவ்வொரு வார்த்தை அப்படி சொல்லி 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 அப்படி நாமத்தை சொல்லும் பொழுது பல நன்மைகள், பல அற்புதங்கள், பல வெளிப்பாடுகள், பல தீர்க்க தரிசனங்கள், பல காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். துதித்தலே இன்பமாய் இருக்கும். 146 சங்கீதம் 146 சங்கீதம் 5வது வசனம் சொல்லுது, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். நீங்க கர்த்தரை துதிக்க தான், நீங்க அவரை தேடத்தான், இயேசு என்கிற நாமத்தை நீங்க சொல்லதான் கர்த்தர் மேல நம்பிக்கை வரும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இயேசு மேல இன்னைக்கு எதுக்கு நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை தெரியுமா? எதுக்கு இன்னைக்கு அவங்க எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு, ஆண்டவர் எனக்கு அதைத்தார், எனக்கு இதைத்தான் சொல்றாங்க ஒழிய, நீர் நல்லவர், எனக்கு தந்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லி அதை சொல்ல ஆள் இல்லை. அப்படி சொல்லி பார்க்கும்போது தான் கர்த்தர் மேல இன்னும் நம்பிக்கை வரும். ஏசு எனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கார் ஐயா, அப்ப இது செய்ய மாட்டாரா? ஏன்னா நான் சும்மா இருந்தேன் ஐயா. நான் எப்பவும் சொல்லுவேன், நான் நிறைய இடத்துல ஊழியத்துக்கு போகும்போது நான் சொல்லுவேன், நிறைய இடத்துல ஓப்பனாக பேசியிருக்கேன். ஒரு சைக்கிளில் நான் எப்பவும் அலைவேன். அதான் என் ஃப்ரெண்டு. பல வருஷமா எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு சைக்கிள் மட்டும் தான் உண்டு. அந்த ஒரு சைக்கிளில் தான் நான் எல்லாமோ வியாபாரம் பார்த்துருக்கிறேன். ஒரு சைக்கிள் தான். அந்த சைக்கிள் ரிப்பேர் ஆனால் கூட வேலை பார்க்க பைசா இல்லாமல் கிடந்துருக்கு பார்த்துருக்கேன். ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3வது பைக்கு மாற்றியாச்சு. நல்ல அழகான சூப்பரான ஒரு கார் ஒன்று வாங்க கிருபை செஞ்சார்.
அப்புறம் சோம்பல ஆண்டவரே நான் ஒரு சைக்கிளில் லாந்தனம்பா, எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தீங்க, உங்களுக்கு சோத்துறோம். அதுக்கு அடுத்த ஒரு பைக் வாங்க கிருபை செஞ்சார். அதை கொடுத்துட்டு அடுத்த ஒரு பைக்கு புது பைக்கு வாங்க கிருபை செஞ்சார். பைக்கு ஓட்டி சொல்லி தந்தவங்க எனக்கு பைக் ஓட்டி சொல்லி தர மாட்டேன்னாங்க. பைக்கை நான் உருட்டிகிட்டே வந்திருக்கேன். இன்னைக்கு நான் பைக்கு ஆண்டவரோட ஓட்ட கிருபை செஞ்சுருக்கிறாரு. நாங்கள்லாம் கார் வாங்குவோமா, நான் பெருமைக்காக சொல்லணும், என் தப்பாக நினச்சிடாதீங்க. நிறைய பேர் காரை பார்த்து எனக்கு கார் ஓட்டி போயிருக்கேன், ஆசையாக பார்ப்பேன். கார் வண்டி பைக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும். எனக்கு தொட்டு பார்ப்பேன், தடவி பார்ப்பேன். ஆண்டவர் எனக்கு ஒரு கார் வாங்கி தந்தார். நான் சொல்லுவேன், சீட்டில் உட்காந்துருக்கும் போது, ஆண்டவரை எதற்கு நான் தகுதி ஆனவனா, எனக்கு இந்த கார் வாங்கி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இது எவ்வளோ பெரிய தேவன். காரில் ஒவ்வொரு நேரம் உட்காந்துருக்கும் போது என்ன அறியாமலே அழுக வரும். ஏன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே கார் விடுறதுக்கு இடம் கிடையாது, எங்கள் வீட்டுக்குள்ளே ஆட்டோ போகிறதுக்கு இடம் கிடையாது, அது வேறு வீட்டில் தான் நிற்கி. ஆனாலும் நான் கர்த்தரை துதிக்க துதிக்க அவர் ஏராளமான நன்மைகள் எனக்கு தந்து கொண்டு இருக்கிறார். நான் கர்த்தரை துதிக்க துதிக்க ஏராளமான இடங்களில் என்னை அமர பண்ணி கொண்டு இருக்கிறார். நான் கர்த்தரை துதிக்க துதிக்க எனக்கு பல வழிகளை கர்த்தர் திறந்து தந்து கொண்டு இருக்கிறார். நான் கர்த்தரை துதிக்க துதிக்க நான் என்னை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்து கொண்டு இருக்கிறார். நான் கர்த்தரை துதிக்க துதிக்க ஊழியத்தில் என்னை எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். என் வாழ்க்கையில் உள்ளது. நான் புத்தகத்தை பார்த்து நான் பேசல. செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் செய்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடைசியாக எரியோ கோட்டை ஜனங்கள் ஒண்ணுமே செய்யல. டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சுத்து. 7வது நாள் அவங்க 7 சுத்து என்ன செஞ்சாங்க? பாட்டு படிச்சாங்க, கை தட்டினாங்க, தேவனை துதித்தார்கள். அந்த 7வது ரவுண்ட் அடிச்சு வரும்போது எரியோ கோட்டை இடிஞ்சு விழுந்துச்சு. இன்றைக்கும் தேவனை துதிங்க. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போகும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத பிசாசின் கிரிகள் அழிந்து போகும். உங்களுக்கு முன்பாக இருக்கிற சத்துருவின் கிரிகள் எல்லாம் அழிந்து போகும். செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று, இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், நீங்க தான்பா என்னை ஆசீர்வதிக்க முடியும், நான் எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க சொல்லி அவரை துதிங்க. அவர் பெரிய காரியங்களை இன்னும் செய்வார். ஜோமணி முடிச்சிருவோமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், சேனைகளின் தேவனாய் கர்த்தர், நீர் பரிசுத்தர், ஒருவரும் காணக்கூடாத ஒளியில் வாசமடைவர், நீர் பரிசுத்தர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமையில உமக்கு சேர்த்துக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை இன்னும் பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் உங்களுடைய தேவையை இன்னும் சந்திப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.